வணக்கம் நண்பா. என்னடா கனநாள் ஆளக்கான ஒரு சில யோசிச்சு கொண்டு வந்துருக்கலாம். சின்ன பிரச்சனை ஒன்று ஆகிட்டு, ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட கையால் ஒரு 4.5 லட்சத்துக்கிட்ட செலவு. ஆட்டோவுக்கு 2.5 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சுது. அங்கே ஆக்சிடென்ட் ஆனதில் அவையெல்லாம் போல. ஆனால் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல இல்லமோ தெரியாது, சொன்னால் அது மேபி பிரச்சனை வரக்கூடுமோ தெரியாது. அதனால் போலீஸில் ஏம்புற அவங்களுக்கு போயிட்டு எனக்கு ஒப்பனண்டாக வந்த பாட்டுக்கு அவைகளுக்கு 1.9 கிட்ட காசு கட்டினது, 1,80,000 கிட்ட கட்டி கையால் கிட்ட 4.5 லட்சம் சேர்த்து சேவிங்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபுல்லாக டோட்டலாக ஃப்ளோப் தான் எல்லாமே. அந்த ஒரு பிரச்சனையால் தான் வீடியோ ஒன்று போட்டுக்கெல்லாம் போயிட்டு. ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக போட்டு வீடியோ எல்லாம் வரும். திருப்ப சொல்கிறது ஒன்று தான், ஓடுறாக்கள் நீங்கள் சரியாக போனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, ஆனால் எதுவும் அப்படி மாறி வரலாம். எனக்கு நடந்த இன்சிடெண்ட் அப்படி தான். நான் சரியாக தான் போனேன். நான் அவை நடுரோட்டால் தான் வந்து நம்ம தட்டுப்பட்டு அது பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகிட்டு. ஸோ எல்லாமே ஒரு சின்ன நொடி பொழுது நடந்துட்டு, நீங்களும் போகிற வார ஆக்கள் போக்குவரத்து இருக்கும்போது, ட்ராவலில் இருக்கும்போது கவனமாக போயிட்டு வாங்க. கட்டாயம் ஹெல்மெட் எல்லாம் வேர் பண்ணி கொண்டே போங்க. எல்லோரும் கவனமாக சேஃபாக போயிடுவாங்க. அன்றைக்கு மட்டும் நான் ஓடாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட கையில் ஒரு 4.5 லட்சத்துக்கிட்ட சேஃபாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே கையை விட்டு போயிட்டு சரி அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நடக்கிறது தானே. இது எனக்கு புதுசு இல்லை. ஒருக்கா 2 தடவை நான் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணலை. எத்தனையோ தடவை இதோட 4ஆவதோ 5ஆவது திருப்ப 0 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பரவாயில்ல, பழகிக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் கடைசி அந்த ஆக்சிடென்ட் ஆன நாள், அந்த ஆண்டு கிட்டத்தட்ட இண்டையிலேருந்து ஒரு 12 நாளுக்கு முதலாகும், 12-13 நாளுக்கு முதல் அந்த வீடியோ ஒன்று கிளிப் தான். 2.5 மணி நேரம் தான் ஓடின கிளிப். அதை எடுத்துகிட்டு கடைசி வீடியோ கிளிப்புக்கு வரும்போது தான் அந்த பார்சலை டெலிவரி பண்ணி போட்டு வெளியே வரைக்கலாம் ஆக்சிடென்ட் ஆனேன். ஸோ அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். கட்டாயம் எல்லாம் பாருங்கள். என்ன மாதிரி இதுக்கு முன்னுக்கு ஒரு பிக் மீல் சம்மந்தமான A to Z வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது கட்டாயம் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை பார்க்காதாக்கள் எல்லோரும் போய் பாருங்கள். கடைசி ஒரு மாதத்துக்குள்ளே 1.5 லட்சம் ரூபா கிட்ட காசு ஏர்ன் பண்ணி, அது ஸ்க்ரீன்ஷாட்டோட வித் ப்ரூஃபோட என்னென்ன மாதிரி ஓடலாம், என்னென்ன மாதிரிக்கு சகல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு பார்ட் டைம் ஜிப் தொடி கொண்டு அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயம் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதோட நம்ம இண்டையிலேருந்து அந்த 30 நாளில் 1.5 லட்சம் ரூபா பிக் மீல் ஓடி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சேலஞ்ச் வீடியோ ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இனிமேல் தொடர்ந்து டே பை டேயாக ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து கொண்டிருக்கும். ஸோ எல்லோரும் பார்க்குறாக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் நண்பா.